வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நம்ம பேசுகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மே மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ரிஷப ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, அவங்க ஒரு விஷயம் செய்யும்போதும் நல்லா யோசனை பண்ணி செயல்படணும். இது பண்ணலாமா, இது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை பண்ணாமல் எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. அதற்கான முன்னேற்றம், ஒரு நல்ல பலன் கிடைக்கிற காலமாக தான் இந்த வாரம் இருக்கும். அவசரமாக ஒரு முடிவு எடுத்துட்டு சிக்கலில் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மை காத்துட்ருக்கு. மனதில் இருந்த சின்ன சின்ன கவலைகள் அதெல்லாம் இந்த வாரம் குறையுங்க. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பணிச்சுமை, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் உழைப்பதற்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாராட்டு கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொடர்புகள் மூலியமாக உங்களுக்கு வளர்ச்சி வரும் இந்த வாரம் பொறுத்தவரையில். கூட்டு தொழில் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. பணநிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வரவு சீராக இருக்கும். தேவையற்ற செலவுகள் சிலது அதிகமாக ஆறதுக்கு வாய்ப்பு உள்ளது. வீடில் வீடுக்கோ இல்லை வாகனத்துக்கோ இல்லை குடும்ப தேவைக்காக சில செலவுகள் செய்கிற மாதிரியா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. கடன்லாம் வாங்குகிற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கடன் வாங்குறது எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கோங்க. கண்டிப்பாக அது குறைக்கிறது உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயத்தை உண்டு பண்ணும். குடும்பம் பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவரும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். உறவினர்கள்கிட்ட இருந்த சின்ன சின்ன வேறுபாடு கூட இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி நம்ம யோசனை பண்ணி ஒரு வேலை நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சுகள் வர்றதுக்கு கூட அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. பாடி டயர்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் கழுத்து அல்லது தோலில் சின்னதாக வலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு சிக்கலில் மாட்டிக்காதீங்க. அதிகமாக ஸ்வீட்டோ எண்ணெய் உணவுகளை சாப்பிட்றது குறைக்கிறது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மெமரி பவர் கூடுற காலமாக தான் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். அவங்க பொறுத்தவரையில் கலை இல்லை படைப்புத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது இந்த வாரம் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கு. ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் அதிர்ஷ்டகரமான நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். நல்ல வேலை ஏதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அது மாதிரியான விஷயங்களுக்கு இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. உங்களோட லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 6. அதாவது நம்பர் 2 and 6 உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலர் பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலரும் லைட் ப்ளூ கலரும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குற கலராக இருக்கும். இந்த வாரம் இந்த ட்ரெஸ் எல்லாம் உபயோகப்படுத்தும் போது இதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு போகிற இடத்துல கொஞ்சம் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் அமைதியாக எந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு எதிர்கால முன்னேற்றத்துக்கு பேஸாக இருக்கிற மாதிரியாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். எந்த அளவுக்கு நீங்கள் அமைதி எடுக்கிறீங்க, ஒரு விஷயத்தையுமே யோசனை பண்ணி நிதானமாக நீங்கள் எந்த அளவுக்கு சக்ஸஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை தான் நான் உங்ககிட்ட இந்த வாரம் பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இதை நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கானா ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.